இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகன்மலை யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/10/2025 ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை தரும். நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழிலில் நல்ல பேரும் அனுகூலங்களும், நீண்ட நாட்களாக தடையாக இருந்த அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை தரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் வாகனங்களிலும் பயணங்களிலும் புதிய அறிமுகத்தில் மட்டும்தான் சிறிது கவனம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தருவது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரு அஷ்டம இடத்தை பார்ப்பதனால் மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலில் உத்வேகம் பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, புதிய முயற்சிகள் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக ஞாபக மறதி விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபிட்சமும் நன்மையும், படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடையெல்லாம் நீங்குவது பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பண கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அற்புதம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்
கொடுத்த வாக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய தொழில் தைரியமாக இறங்கலாம், ஏற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு சிறு சிறு சிக்கல்கள் காணப்படும். மறைமுக எதிரிகளால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். மன வருத்தமும் பண வருத்தமும் ஏற்படலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்திற்கு மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.